ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடபழனி, அசோக் நகர், கிண்டி, வேளச்சேரி, திருவான்மையூர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. 2 நாட்களாக சென்னையில் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் திடீர் கனமழை பெய்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சென்னையில கடந்த 2 நாட்களாக பார்க்கும்போது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆனா இன்றைய தினம் இப்போ காலையில பல இடங்கள்லயுமே இடி மின்னலோட கனமழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம் சார் இந்த திடீர் கனமழைக்கு? குறிப்பா பார்த்தோம்னா தமிழகம் முழுவதுமே கடந்த 2-3 நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் பகல் நேரத்துல அதிகரித்து காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் நேற்று இரவு முதலே உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்லையும் இன்று அதிகாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டலத்துல நிலவக்கூடிய காற்றின் போக்கில் இருக்கக்கூடிய வேக மாறுபாடு காரணமா பார்க்கப்படுது. குறிப்பா தற்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக இடிமின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நமக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று காலை ஒரு 9 மணி வரைக்கும் மேகமூட்டமான சூழலும் இருக்கும். அதன் பிறகு மீண்டும் வெயில் வந்துவிடும். இது சென்னை மட்டுமல்லாது பிற மாவட்டங்கள்லையும், குறிப்பா பார்த்தோம்னா கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்லையும் தற்போது ஆங்காங்கே மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் மீண்டும் நாளை இரவும் பரவலான இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள், நாளை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல நம்ம இடியுடன் கூடிய மழையை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த மழையின் காரணமாக சென்னையில வெப்பத்தின் தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. இனி வரும் காலங்கள்ல இப்படி இருக்கும்? இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த 10 நாட்களுக்கு தமிழகத்துல வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரித்துதான் காணப்படும். இன்றைய தினம் இந்த மழைப்பொழிவுனால சற்றே தணிந்திருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுவுமே அந்த மேகமூட்டமான சூழல் அப்படிங்கிறது முற்பகல் ஒரு 9 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஒரு 10 மணி அளவுல நமக்கு இன்றைய தினமும் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவினாலும் நமக்கு இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் பரவலான மழைப்பொழிவு, வெப்பத்தின் தாக்கம் குறைவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் முதல் வாரத்துல நம்ம தமிழகம் முழுவதுமே ஒரு பரவலான இடியுடன் கூடிய மழைப்பொழிவையும் வெப்பத்தின் தாக்கம் குறைவதையும் எதிர்பார்க்கலாம். அது இம்மாத இறுதி வரைக்கும் நமக்கு வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் தமிழகத்துல அதிகமா இருக்கு. உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இங்கேயுமே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக தான் காணப்படுமா, இல்ல மழைக்கான வாய்ப்பு அவ்வப்போது இருக்குமா? அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வெப்பத்தின் தாக்கம் இம்மாத இறுதி வரைக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தென் மாவட்டங்கள், இந்த மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும். குறிப்பா பார்த்தோம்னா மதுரையில தொடர்ந்து 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது இம்மாத இறுதி வரைக்குமே தென் மாவட்டங்கள்ல தொடரும். பிற மாவட்டங்கள்லயும் பகல் நேரத்துல வெப்பமான சூழல் தான் நிலவும். ஆனா மழைப்பொழிவு அப்படிங்கிறது இன்று முதல் அந்த அடுத்த 2 நாட்கள் குறிப்பா கடலோர மாவட்டங்கள், கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள், உதாரணத்துக்கு வடகடலோரம் என்றால் இந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லயும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இரவு நேரங்கள்ல இருக்கு. அதே போல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களையும் எதிர்பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்தமா இந்த வெப்பத்தில் இருந்து ஒரு தாக்கம் குறைவது அப்படிங்கிறது செப்டம்பர் முதல் வாரத்துல மாநிலம் முழுவதுமே இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மாநிலம் முழுவதுமே நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அப்போது இந்த தற்போது நிலவக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது முழுமையாக விலகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.